சிலப்பதிகாரம் கிபி 2ஆம் நூற்றாண்டில் சேரநாட்டு இளவரசர் இளங்கோ அடிகளால் எழுதப்பட்ட காப்பியமே சிலப்பதிகாரம். இக்காப்பியத்தின் நாயகி கண்ணகி, நாயகன் சோழ நாட்டு துறைமுகம் பூம்புகாரை சேர்ந்த வணிகன் கோவலன். இவர்களது கதையை கூறுவதே சிலப்பதிகாரம். கோவலன் கண்ணகி இருவரும் மனம் புரிந்து இன்பமாய் வாழ்ந்து வந்தனர். ஊழ்வினை காரணமாக அந்நகரில் கோலறிவை என்ற பட்டம் பெற்ற ஆடல் மங்கை மாதவியை சந்திக்கிறான் கோவலன். மாதவியிடம் மோகம் கொண்ட கோவலன் கண்ணகியை பிரிந்து மாதவியோடு வாழ்ந்து வந்தான். இருவருக்கும் மணிமேகலை எனும் பெண் பிறக்கிறாள். இந்திர விழாவின் போது மாதவி பாடிய காணல் வரி பாடல்களால் அவள் மீது ஐயம் கொண்டு பிணக்குற்று அவளை பிரிந்து கண்ணகியிடம் வருகிறான். இழந்த செல்வத்தை ஈட்ட விரும்பி கோவலன் கண்ணகியுடன் மதுரை புறப்பட்டான். அங்கு கையில் பணம் இல்லாததால் கண்ணகியின் கால் சிலம்பு ஒன்றை விற்று வருவதற்காக மதுரை நகருக்கு சென்றான். அச்சிலம்பு பாண்டிய நாட்டு அரசியின் சிலம்பென அரண்மனை கொல்லனால் குற்றம் சாட்டப்பட்டு பாண்டிய நாட்டு மன்னனால் கொல்லப்படுகிறான். கணவன் கொலையுண்ட செய்தியை கேட்டதும் பதைத்து பொங்கி எழுந்தாள் கண்ணகி. பலவாறு புலம்பி அழுதாள். என் கணவன் கல்வனா என வினவினாள். மதுரை தீக்கிரையானது. பாண்டிய மன்னன் செய்த தவறுக்காக உயிரை விட்டான். சிலப்பதிகாரம் உணர்த்தும் 3 நீதி. அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்று ஆவதும் உரைசால் பத்தினிக்கு உயர்ந்தோர் ஏத்தலும் ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் என்பதும் சிலம்பு 55, 57 என 3 நீதிகளை வலியுறுத்துவதே சிலப்பதிகாரத்தின் நோக்கமாகும்.